மந்திரத்தை ஈஸ்வரியா உச்சரித்தாள் ஈஸ்வரியால் உச்சரித்தாள் சக்தியானவள் மந்திரங்களை சொல்லும் பொழுது மந்திரத்தின் பிரதிபலனாக இந்த உலகத்திலே முதலாவதாகவே பிறந்தவர் ஆதிமூலம் என்று சொல்லுவோம். விக்னேஸ்வர ஆதிமூலம் பிறந்து வந்து ஆதிபராசக்தி இடத்திலே வந்து அம்மா என்று அழைக்கின்றார். அம்மா. அதே யாகத்தில் இரண்டாவது ஒரு மனிதன் பிறந்து வருகின்றார். அடியவர்க்கடியவர், அநாதரட்சகர், இரணியர் சங்காரர், ராவண சங்காரர், மச்ச அவதாரர், கூர்ம அவதாரர், பார்கடலிலே பள்ளி கொண்ட பத்மநாபன் நாமளை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றாரே. எம்பெருமன் ஸ்ரீமன் நாராயணன் பிறந்து வந்து தங்கை என்று அழைக்கின்றார். அம்மா. அதே யாகத்தில் மூன்றாவது ஒரு மனிதன் பிறந்து வருகின்றார். மான் மழுகும் கபால சூலமும் கையிலேந்தி வெண்பிறையை சிரசிலே கொண்டு மான் தோலும் புலித்தோலும் இடுப்பில் சுற்றி திரிகின்றாரே ஆண்டவன் சிவபெருமான் மூன்றாவது பிறந்து வருகின்றார். முதல்ல பிறந்த ஆதிமூலம் போய் ஆதிபராசக்தியை என்னன்னு அழைக்கிறாரு? இரண்டாவது பிறந்த எம்பெருமான் தங்கை என்று அழைக்கின்றார். மூன்றாவது பிறந்த பகவான் வேற வார்த்தை கிடைக்கல, பெண்ணே என்று அழைக்கின்றார். பார்த்தால் பார்வதா தேவியானவள், ஆண்டவா பரம்பொருளே, உங்க கண்ணுக்குத்தான் நான் பெண்ணா தெரிந்ததனால நீங்கள் தான் எனக்கு கணவன். ஆனால் உங்களுக்கு முப்பால் பிறந்ததாலே ஆதிமூலத்தை அழைத்துக் கொண்டு அக்னி மூழ்கி வருகின்றாள் பார்வதா தேவியானவர். இப்படி ஆண்டவனும் தேவியுமாக ஆதி கைலாசத்திலே குழுவிருந்து வரும் பொழுது பார்வதா தேவியானவள், ஆண்டவா பரம்பொருளே, நீரே உலகத்தை படைக்க வேண்டும் என்று, உயிர்களை படைக்க வேண்டும் என்று எப்படி சொல்கிறார் தெரியுமா? நாங்க பகவான் பட்டம் வாங்க வேண்டும்.